வணக்கம். இன்றைய சமையலில் வெள்ளைச்சோள சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகம். உடம்பை குறைக்கணும் அப்படின்றவங்கலாம் இந்த சப்பாத்தி டெய்லியுமே சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் வெள்ளைச்சோளம் வாங்கி வீட்டிலையே மாவு அரைச்சி வச்சுருக்கேன். முழு வெள்ளைச்சோளம் வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எப்போவுமே நம்ம கோதுமை அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி நைஸாக அரைச்சி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சோள மாவில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசையும் செய்யலாம், இடியாப்பமும் செய்யலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு சோள மாவு, 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கணும். சோள மாவில் இழுவத்தன்மை இருக்காது, அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா தான் நமக்கு சப்பாத்தி நல்லா வரும். சோள மாவும் கோதுமை மாவும் நல்லா சலித்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்போவும் நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் வரும், சப்பாத்தி திரட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறின மாவை திரும்ப ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எப்போதும் எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். சோளம் வாங்கி மாவு அரைச்சி தான் பண்ணணும்னு கிடையாது, கடையில் ரெடிமேட் மாவு கூட கிடைக்கிது, அது வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை சூடான தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெய் இல்லாட்டினா நெய் ஊற்றி நீங்கள் நல்லா செவந்து வர வரைக்கும் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோள சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்தியை கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.